நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துல ஒரு சர்ச்சைக்குரிய பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, நம்முடைய இதற்கு முன்பு ஆர்மியினுடைய சீஃபாக இருந்த ஜெனரல் நாரான்வே அவர்கள் ஒரு புத்தகத்துல எழுதியிருந்தாங்க. 2020 சைனாவுடைய இன்ஃபென்ட்ரி பிரிகேட் அவங்க மூவ் பண்ணி லடாக் நோக்கி வரும் பொழுது நான் இவங்களுக்கு போன் பண்ணேன், அவங்களுக்கு போன் பண்ணேன். ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பேசும் பொழுது ஜெனரல் நரான்வே அதை பத்தி சொல்லியிருக்கணும், ஒரு புத்தகம் இருந்திருக்கணும். அதற்கு அமித்ஷாஜி அவர்கள், நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பதில் கொடுத்தாங்க, அந்த மாதிரி புத்தகமே இல்லை, அந்த மாதிரி அவங்க எழுதவே இல்லை, அந்த மாதிரி நரான்வே எங்கேயும் சொல்லவே இல்லை. இது ஏதோ ஒரு மேகசின்ல யாரோ எழுதுனதை எப்படி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புத்தகம் நீங்க பேசலாம்? அதே ஒரு குற்றம் பாராளுமன்றத்தில். பிகாஸ் மிஸ்கைடிங் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, மிஸ்கைடிங் த பீப்புள் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று பேசியது பச்சை பொய், அது எல்லாருக்குமே தெரியும். அது அன்சப்ஸ்டான்ஷியேட்டட், அன்வெரிஃபைட் அலிகேஷன். அதை நாராயண் அவர்கள் சொல்லி இருந்தால் பதில் நாங்க சொல்றோம். இல்ல ஜெனரல் அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்கக்கூடிய புக்ல அது இடம் பெற்றிருந்தால் அதற்கான பதிலை நம்முடைய அரசு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம், கொடுக்கிறோம். ஆனா 1008 மேகசின்ல 10,000 பேர் எழுதுவாங்க. ஒரு மேகசின்ல வர்ற ஒரு கருத்தையும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தா பாராளுமன்றத்தில் இது மட்டும்தான் நம்ம செய்யணும். ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்றே பாராளுமன்றத்தில் நம்முடைய கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்தாங்க. நாட்டு மக்கள் முன்பு உண்மையும் வச்சிருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு பேர் நாம இருக்கோம். ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது உண்மையா இருந்தா இன்னாரும் அந்த புக்கை நீங்க போட்டிருப்பீங்க, இன்னாரும் அந்த மேஜரை போய் நீங்க இன்டர்வியூ பண்ணிருப்பீங்க, இன்னாரும் அந்த மேஜர் ஜெனரல் இன்னாரும் நீங்க இவ்வளவு விஷயம் சொல்லியிருப்பீங்க. எதுவுமே இல்லை, ஒரு பச்சை பொய்ய பாராளுமன்றத்தில் சொல்றாங்க. நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, நம்முடைய இதற்கு முன்பு ஆர்மியினுடைய சீஃபாக இருந்த ஜெனரல் நாரான்வே அவர்கள் ஒரு புத்தகத்துல எழுதியிருந்தாங்க. 2020 சைனாவுடைய இன்ஃபென்ட்ரி பிரிகேட் அவங்க மூவ் பண்ணி லடாக் நோக்கி வரும் பொழுது நான் இவங்களுக்கு போன் பண்ணேன், அவங்களுக்கு போன் பண்ணேன். ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பேசும் பொழுது ஜெனரல் நரான்வே அதை பத்தி சொல்லியிருக்கணும், ஒரு புத்தகம் இருந்திருக்கணும். அதற்கு அமித்ஷாஜி அவர்கள், நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பதில் கொடுத்தாங்க, அந்த மாதிரி புத்தகமே இல்லை, அந்த மாதிரி அவங்க எழுதவே இல்லை, அந்த மாதிரி நரான்வே எங்கேயும் சொல்லவே இல்லை. இது ஏதோ ஒரு மேகசின்ல யாரோ எழுதுனதை எப்படி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புத்தகம் நீங்க பேசலாம்? அதே ஒரு குற்றம் பாராளுமன்றத்தில். பிகாஸ் மிஸ்கைடிங் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, மிஸ்கைடிங் த பீப்புள் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று பேசியது பச்சை பொய், அது எல்லாருக்குமே தெரியும். அது அன்சப்ஸ்டான்ஷியேட்டட், அன்வெரிஃபைட் அலிகேஷன். அதை நாராயண் அவர்கள் சொல்லி இருந்தால் பதில் நாங்க சொல்றோம். இல்ல ஜெனரல் அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்கக்கூடிய புக்ல அது இடம் பெற்றிருந்தால் அதற்கான பதிலை நம்முடைய அரசு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம், கொடுக்கிறோம். ஆனா 1008 மேகசின்ல 10,000 பேர் எழுதுவாங்க. ஒரு மேகசின்ல வர்ற ஒரு கருத்தையும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தா பாராளுமன்றத்தில் இது மட்டும்தான் நம்ம செய்யணும். ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்றே பாராளுமன்றத்தில் நம்முடைய கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்தாங்க. நாட்டு மக்கள் முன்பு உண்மையும் வச்சிருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு பேர் நாம இருக்கோம். ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது உண்மையா இருந்தா இன்னாரும் அந்த புக்கை நீங்க போட்டிருப்பீங்க, இன்னாரும் அந்த மேஜரை போய் நீங்க இன்டர்வியூ பண்ணிருப்பீங்க, இன்னாரும் அந்த மேஜர் ஜெனரல் இன்னாரும் நீங்க இவ்வளவு விஷயம் சொல்லியிருப்பீங்க. எதுவுமே இல்லை, ஒரு பச்சை பொய்ய பாராளுமன்றத்தில் சொல்றாங்க.